கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம். மார்க் 1:17. மார்க் 1:17. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். அதாவது ஒரு சீஷத்துவத்தினுடைய ஒரு அழகாய் நேர்த்தியாய் சொல்ல வேண்டும்னா இந்த வசனத்தை ஒரு வசனம் போதும். என்ன? கிறிஸ்துவை பின்பற்றுங்க, கிறிஸ்துவால நீங்க உருவாக்கப்படுங்க, கிறிஸ்துவோட அகில உலகத்திற்கான ஒரு மிஷன்ல நீங்களும் ஜாயின் பண்ணக்கூடியதா. இயேசு அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? என் பின்னே வாருங்கள். அதாவது ஒரு சீஷத்துவத்தினுடைய அழைப்பு என்பது ஒரு உறவின் அடிப்படையில வருவதை ஒழிய இது ஒரு கல்லூரியில போய் கற்றுக்கொள்வதோ இல்ல ஒரு இது படித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் இல்லை. என்ன? நீ என் பின்னாடி வா, என்னை பின்பற்றி வா, என்னை போல நட, என்னுடைய பாதையில நட என்று சொல்லக்கூடியதாக. அதனாலதான் இது நம்ம அடிக்க ஒரு முறை சொல்வது, இது கிளாஸ் ரூம்ல கத்துக்கிறது இல்லை, இது அவரோட இருந்து அவற்றிலிருந்து கற்றுக்கொள்வது. ஏன்னா மத்தேயு 11:28 என்ன சொன்னாரு? வருத்தப்பட்டு பார சுமக்கிற எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நீங்க வாங்க, என்கிட்ட வாங்க. ஏன்னா சீஷத்துவம் முதல்ல எங்க தொடங்குதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு எவ்வளவு அருகில் அருகாமையில் உறவுல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறதாக நான் உங்களை மாத்துவேன். அப்ப என்னன்னா, ஒரு மனுஷனை மாத்துவது கிறிஸ்துவனுடைய வேலை, ஒரு மனுஷனுடைய முயற்சி அல்ல. என்ன? நான் உன்னைய ஒரு மறுசீரமைக்கிறேன், நான் உன்னை மாற்றுகிறேன். ஆண்டவர் என்ன சொல்லனா, நீ இன்னும் கடினப்பட்டு இது பண்ணு, நீ ரொம்ப இன்னும் முயற்சி பண்ணு, இல்ல நான் உன்னைய மாத்துறேன். அப்ப சீஷத்துவம் என்னன்னா, ஆவியானவருடைய வல்லமையினால உங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாதாரண மக்களை எடுத்து அவர்களை ஒரு அசாதாரணமான கருவியாக மாற்றக்கூடிய ஒரு காரியம். இது கொஞ்சம் கொஞ்சமா மாறக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா பிலிப்பியர் 1:6 தமிழ்ல 5வது வசனம் சொல்லுமே என்ன? உங்களுக்குள் நற்கிரியை தொடங்கியவர் அவர் முற்றும் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ உங்களை மாற்றக்கூடிய ஒரு காரியம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட இருக்கு. அது மாத்திரம் என்ன சொல்றாரு? 3வதா, உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நீங்க இதுவரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப உங்களுடைய வேலை என்ன? நீங்க மீன் பிடிக்கிறீங்க. இப்ப அதே வச்சு என்ன சொல்றாரு? உங்ககிட்ட என்ன இருக்கு? பொறுமை இருக்கு, உங்ககிட்ட திறமை இருக்கு, நீ இது மாத்திரம் இல்ல, நீ தொடர்ந்து செய்யக்கூடியவனா இருப்ப, நீ ஒரு கூட்டம் சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடியவனா இருப்ப அப்படின்னு சொல்லுவதை உணர்ந்து இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வா, நான் என்ன பண்றேன்? உன்னைய இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு அங்கமாக மாற்றி உன்னைய கொண்டு என்ன பண்ண போறேன்? நான் மனுஷர்களை பிடிக்கிறவனா மாத்த போறேன். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? சீஷத்துவம் 3 விதமான பிரிக்க முடியாத பகுதிகளை கொண்டது. முதலாவது ஒரு உறவு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதில் வரக்கூடிய ஒரு உறவு. 2வது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடியதா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வேறு ஒரு மனிதனாக மாற்றி உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கக்கூடியதா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப சீமோனும் அந்திரேயாவும் உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. அந்த கீழ்ப்படிதல் என்ன ஆகுதுன்னா, எல்லா விதமான சீஷர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு ஒரு என்னவா மாறுகிறது? ஒரு அடிப்படையாக மாறக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, முதல்ல நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட வரணும், அவருடைய பிரசன்னத்துல இருக்கணும். அடுத்து அவர் உங்களை உருமாற்ற வேண்டும். அப்ப இந்த நாள்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு உறவுல நீங்க வந்திருக்கீங்களா? அந்த உறவுல வந்தீங்கன்னா நீங்க முயற்சி பண்ணுவதில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை அவர் மறுசீரமைக்கட்டும். அப்படி பண்ணும்போது உங்ககிட்ட என்ன இருக்கோ அத அவர் பட்டை தீட்டி அவருக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இயற்கையான காரியங்களை கொண்டு பரலோக ராஜ்யத்துல உங்களை ஒரு வல்லமையுள்ள ஒரு காரியமா மாத்தணும்னா நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும்? நீங்க கர்த்தர் சொல்லுவதை கேட்டு அவர் உங்களை மறுசீரமைப்பதற்கு நீங்க முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா இங்க உங்களை அழைக்கிறது அவர்தான் உங்களை மறுசீரமைச்சு உங்களை அனுப்பணும். அப்ப ஒரு சீசனாக அழைக்கப்பட்டிருந்தா நீங்க அவர் உங்களை முழுவதுமாய் மறுசீரமைக்க ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உருவாக்குவதற்கு அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ ஆதியில சீமோனை அந்திரேயாவையும் ஒரு டிரான்ஸ்பார்ம் பண்ண அதே தேவன் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களை மறுசீரமைத்து உம்முடைய மிஷன்ல அவர்களை உபயோகப்படுத்தி ஒரு சாதாரண மக்களை அசாதாரண காரியம் செய்கிறவர்களாய் மாற்ற நாங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.